சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர். இவரை பத்தி தெரியாதவங்க இந்தியாவில இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா அரசியல் உலகத்துல இருக்க எல்லாருமே அம்பேத்கர் அவர்களை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதி பிரிவினருக்கான தலைவரா அவர் ஒதுக்கி வச்சிருக்காங்க. எந்த மனுஷனை ஒதுக்க கூடாது அப்படின்னு சொல்லி போராடினாரோ அவருக்கே எப்படி ஒரு நடந்தது. அவருடைய ஸ்டாச்சு, அவருடைய சிலை ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா, ஓ இது அவங்க ஏரியாவோ, அப்ப அவங்க ஆளுகள் எல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கிராஸ் பண்ணி போற சில கேவலமான மனிதர்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா என்ன இருந்தாலும் இந்தியாவில இருக்க ஒட்டுமொத்தமா எல்லாருமே பின்பற்றிட்டு இருக்க சட்டத்தில் ஒரு பெருமை அம்பேத்கர் அவங்களுக்கு மட்டும் தான் போய் சேரும். இந்த நேரத்துல பார்லிமெண்ட்ல மத்திய உள்துறை அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரு முக்கியமான விவகாரத்துல என்ன எதுக்கு அம்பேத்கர் அம்பேத்கர் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, இதுக்கு கடவுள் பேரை நீங்க உச்சரிச்சீங்க அப்படின்னா சொர்க்கத்திலேயாச்சும் இடம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அமித்ஷா பேசியிருப்பாரு. ஆனா இதுக்கு முன்னாடியே அம்பேத்கருடைய புகழ் பாடல இவரும் பார்லிமெண்ட்ல பாடினாரு. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க இவர் அம்பேத்கரை திட்டி மட்டும் தான் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. என்ன எதுக்கு அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு அமித்ஷா அதையும் சொல்லியிருக்காரு. அதுக்கு முன்னாடி பின்னாடியும் அம்பேத்கரை வாழ்த்தியும் பேசியிருக்காரு. இது அவர் தானே பேசியிருக்காரு. அவருடைய வார்த்தைகளுக்கு அவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு கேட்டீங்க.